நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே பாராளுமன்றம் அப்படிங்கிற போது நம்ம ரொம்ப முக்கியமா இதுல நாடாளுமன்றம் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு எடுத்துக்கலாம். மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிற மான்சூன் செஷன் அப்படிங்கிறத ஒரு கீ எடுத்துக்கலாம். முக்கியமா எது குறித்து டிஸ்கஸ் பண்றாங்க இன்னைக்கு கூட்டத்தில் அப்படின்னா, இந்த ராமர் கோயில் அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம். அப்புறம் நீட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத பத்தி, அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் அந்த கட்சிக்குள்ள இப்போ நிறைய பேர் இங்க எப்படி அது அஇஅதிமுகல இருந்து டிவிகேக்கு மாறிக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி அங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் வெளியேறிட்டு இருக்காங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி பார்க்கும்போது முக்கியமா எழுதி வச்சுங்க. இன்னைக்கு நம்ம பேசுறதுல நாடாளுமன்றம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பார்ட் எந்த பார்ட்ல வரும்? பார்ட் 5. பார்ட் 5. ஸோ நம்முடைய பார்லிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்தோம்? நம்ம வந்து பிரிட்டன் அப்படிங்கிற இங்கிலாந்து நாட்டில இருந்து எடுத்தோம். என்ன சிஸ்டம்னு சொல்லுவோம்? சிஸ்டம். என்ன சிஸ்டம்பா? நீங்க வந்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டேவா? சரிம்மா. பேர் என்ன சொன்னீங்க? Reshma. So Reshma has joined today. So she has completed MCA. Yeah. So she has completed MCA. So she is Sharia. So going to appear for TNPSC examination. So please clap her hands. So Reshma, sorry, Reshma தானே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ன்றனால ஆல்ரெடி நடத்துனதை கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுவேன். அதனால வீடியோ பார்த்துங்க, முடிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவேன். இப்போ நாடாளுமன்றம்னா அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஏன்னா ஆல்ரெடி பாலிட்டி நம்ம பார்த்துருக்கறனால வச்சிருக்கனால கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அப்போ பார்லிமெண்ட் அப்படின்னாவே பார்ட் 5வா? ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னாவே பிரிட்டனா? பார்லிமெண்ட்னாவே வெஸ்ட்மினிஸ்டரா? வெஸ்ட்மினிஸ்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னாவே ஆர்டிகிள் அப்படிங்கிறது 79ல இருந்து 122 வரை, 79ல இருந்து 122 வரை ஞாபகம் வச்சுக்கணும். அதுல பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இட் ஹாஸ் 2 சபாவா? லோக்சபா அண்ட் லோக்சபா அண்ட் லோக்சபா அப்படின்னு சொன்னாவே 81. ராஜ்யசபானா 80 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். லோக்சபா 81, ராஜ்யசபா 80 அப்படிங்கிறது. பார்லிமெண்ட்ல எத்தனை செஷன் நடக்கும்? 3 செஷன் நடக்கும். BMW காரை ஞாபகம் வச்சு சொன்னேன். BMW ஞாபகம் வச்சுக்கணும். பட்ஜெட் மான்சூன் வின்டர், இப்படிதான் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு பேப்பர் இருக்கு, பேப்பர்ல நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடக்கம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாடாளுமன்றத்தை ஃபுல்லா நம்ம ரீகால் பண்ணிக்கணும். மழைக்கால கூட்டத்தொடர்னா மான்சூன் செஷன். அப்ப பட்ஜெட்டுக்காக கூடும், மான்சூனுக்காக கூடும், வின்டருக்காக கூடும். இப்ப கூடி இருக்கிறது இது ஜூலைல இருந்து எது வரை? செப்டம்பர் வரை. ஜூலைல இருந்து செப்டம்பர் வரை மான்சூன் அப்படிங்கறது நடக்கும். மீடியமா நடக்கிறது யாரு தான்? மான்சூன். அதிகமா பட்ஜெட், வீக்கு வின்டர். அந்த BMW இப்படியும் வச்சுக்கலாம்னு சொன்னேன். டென்யூரை பொறுத்தவரை பினா பிக், எம்னா மீடியம், டபிள்யூனா வீக். அதிகமான நாள் நடக்கிறது பட்ஜெட், மீடியமா நடக்கிறது மான்சூன், வீக்கா நடக்கிறது வின்டர். ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் எவ்வளவு நாள்? 6 மாசத்துக்கு மேல போக கூடாது. அதோட இன்டர்வல் வந்து எவ்வளவு நாளைக்கு மேல போக கூடாது? 6 மாசத்துக்கு மேல போக கூடாது. சரி, ஒரு மெம்பர் எத்தனை நாளைக்கு மேல அப்சென்டீஸ் ஆகக்கூடாது? 60 நாட்கள். 6 மாசமா? 60 நாட்களுக்கு மேல ஆப்சென்ட் ஆகக்கூடாது அஸ் அ மெம்பர். சரி, லோக்சபால எத்தனை மெம்பர்? 543, 543. ராஜ்யசபா 245, 245. ராஜ்யசபாவுக்கு பிரசிடென்ட் எத்தனை பேர்? 12 பேர். 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்க 2 பேரை தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, ஆங்கிலோ இந்தியன்ஸ். இப்ப இருக்காங்களா? இப்ப கிடையாது. எந்த அமெண்ட்மெண்ட் படி? 104th அமெண்ட்மெண்ட். ரேஷ்மா, நீ அடுத்த கிளாஸ்ல இருந்து இப்படி ஆயிடும். இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, இதுதான் கிளாஸ்ல படிக்க வைக்கிறதுன்ற பரிச்சயப்படுத்துறது. நம்ம படிச்சது பூரா நமக்குள்ள வந்துருச்சா அப்படின்னு செக் பண்றது. நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பரீட்சைக்கு படிக்கிறத விட பரிச்சயம். சரியா? பாடம் படிக்கிறத விட பரிச்சயம் ஆகணும். பரிச்சயம்னா இப்ப நம்ம சொன்ன நாடாளுமன்றம்னு கேட்டா பார்ட் 5, ஆர்டிகல் 79ல இருந்து 122. லோக்சபானா 81, ராஜ்யசபானா 80, இங்க 543, இங்க 245. ஆனா மொத்த சீட்டு 550, இங்க 250. அந்த மாதிரி இருக்கிறது. ஒரு கூட்டம் அப்படிங்கிற நடத்தப்படணும் அப்படின்னு சொன்னா விஜயலட்சுமி, ஒரு கூட்டம் அப்படிங்கறது நடத்தப்படணும்னா மினிமம் பார்ட்டிசிபென்ட் மெம்பர்ஸ், அதுக்கு என்ன பேரு? குவாரம்ங்க.
என்ன பேரு? குவாரம். இந்த குவாரம் அப்படின்னாவே இந்த மினிமம் பார்ட்டிசிபென்ட் மெம்பர்ஸ், சரியா, டு கண்டக்ட் அ மீட்டிங். ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு குறைந்தபட்ச ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கணுமா? 10%. 10%. அப்ப 543 பேர்னா 50 பேராவது இருக்கணும். 245 பேர்னா ஒரு 24-25 பேராவது இருக்கணும். அப்பதான் மீட்டிங் நடத்த முடியும். குவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு, சரியா? சரி. இப்போ ஒரு கொஸ்டினார் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 11 o'clock. கொஸ்டினார் எத்தனை மணிக்கு? 11 o'clock ஆரம்பிக்கும். ஜீரோ 12 to 1. ஜீரோ கொஸ்டின்ல எத்தனை வகையான கொஸ்டின்ஸ்? 3 type of questions. ஸ்டார்டு, ஸ்வீட்டி சொல்லுமா? ஸ்வீட்டி சொல்லுங்க, எத்தனை வகையான கொஸ்டின்ஸ் இருக்கு? 3 வகையான கொஸ்டின் சொன்னோம். கொஸ்டினார்ல 3 வகையான கொஸ்டினார். அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல ஸ்டார்டு, அன்ஸ்டார்டு, ஷார்ட் நோட்டீஸ். ஸ்டார்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுல அடிஷனல் கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கலாம். ஓரல் தான் கேள்வி, ஓரலா தான் இருக்கும், ஓரல் தான் ஆன்சர். வெரி ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தோன்னே டிசப்பாயின்ட். பாடம் நடத்துறதுக்கே விருப்பம்லாம் போயிடுது. எவ்வளவு பேர் அப்சென்ட் பாருங்க, எவ்வளவு பேர். அது வெரி ஃபர்ஸ்ட் டே. அதான் நான் சொல்லிட்டேன், என்ன இங்க போட்டித் தேர்வுன்றது உண்மையாவே போட்டி தேர்வு அல்ல. உண்மையான போட்டிங்கிறது 10% தான். 20 லட்சம் பேர் அப்பியர் ஆவாங்க குரூப் 4க்கு. ஆனா உண்மையான போஸ்ட் ஒரு 4000 போஸ்ட் வருதுன்னா 40,000 பேர் தான் உண்மையான காம்படிட்டர். நம்ம நேரத்தை கொடுக்காம, என்ன சரியா உட்கார்ந்து படிக்காம நம்ம பண்ண முடியாது. நேற்றுலாம் சண்டே கம்பல்சரி கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கோம், ஆனா வரல. நேற்றுக்கு அவ்வளோ ஃபுல்லா எல்சி மெச்சசி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சா? எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டீல் பண்ணாங்க? 30. அதான் 30 தானே, 30 கேள்வி வரைக்கும் போயிருக்கு. அப்படிங்கிற போது பாருங்க, அவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதுல இருந்து 3 கேள்வி கேட்பாங்க. எல்சிஎம் ஹெச்எஸ்சிஎஃப்ல இருந்து மினிமம் 3, மினிமம், சரியா? மேக்ஸிமம் 5 வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம். ஆனா மினிமம் 3 வருங்க. வெயிட்டேஜான சப்ஜெக்ட்ஸ். பொதுவா நீங்க குரூப் 1 எடுத்துக்கிட்டா ரொம்ப முக்கியமா வெயிட்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா 25 கேள்வி அப்சல்யூட் இருக்கு. அது போக இந்தியன் பாலிட்டி 40 கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி, தமிழ்நாடு எக்கானமி, அதுல இருந்து 50 கேள்விகள் இருக்கு. 50 கொஸ்டின்ஸ். அப்ப 50, 40, 90 பிளஸ் 25, இதுலயே 115 வந்துருச்சு பாருங்க, சரியா? 115 வந்துருச்சு. ஸோ அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் 5 and 6 நடத்துறாங்க இல்லையா, அந்த இது முக்கியமானது. ஸோ நல்லா படிங்க. அப்ப நாடாளுமன்றம்னா பேசிட்டோமா? மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க சந்தியா, என்ன எத்தனை வகையான மான்சூன் இருக்கு ஜியோகிராபில? என்னென்ன மான்சூன்? அது பருவகாலம், மழையை கொடுக்கறதா 2. இன்னும் நம்ம வின்டர் இருக்கு, சம்மர் இருக்கு. மான்சூனை பொறுத்தவரை சீசன் சொல்றோம்ல, அது வேற. அப்ப நார்த் ஈஸ்ட் அப்படி இருக்கா, வடகிழக்கா? நார்த் ஈஸ்ட். அதிகமா மழை பெறுவது தமிழ்நாடு. தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட்னால அதிகமா மழை பொழிவு பெறுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுமா ருத்ரா? எந்த பீரியட்? அதுவா? கவனமா சொல்லணும். ஜூன் டு செப்டம்பர். என்னங்க? ஜூன் டு செப்டம்பர். அப்ப இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல குஜராத்ல, நேற்றுக்கு வந்து நிலச்சரிவு பார்த்தோம்ல, எங்க பார்த்தோம்? உத்தரகாண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மழை பெய்யுதுன்னு பார்த்தோம்ல. சோ ஆக்சுவலா வந்து இது என்ன மழை? சவுத் வெஸ்ட் மான்சூன். என்ன மான்சூன்? சவுத் வெஸ்ட் மான்சூன். அப்ப ஜூன் டு செப்டம்பர். இப்ப மான்சூன் மழைக்கால கூட்டத்தோட நடக்குதா? எப்ப நடக்கும்? ஜூலை டு செப்டம்பர். ஜூலை டு செப்டம்பர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு அடுத்து எழுதுங்க கீவேர்ட். அடுத்த கீவேர்ட். ஸோ இன்னைக்கு பேப்பர்ல உண்டான கீவேர்ட் என்ன சார் சொல்லியிருக்காங்க? ஜப்பான் ஓபன். ஜப்பான் ஓபன் அந்த மாதிரி கூட பேட்மிண்டன்ல PV சிந்து அப்படிங்கிறவங்க சாதனைங்க. PV சிந்து முதல் முறையாக அவங்க வந்து இதுக்கு ஃபைனல் போறாங்கன்னு சொல்லி பார்த்தோமா? எஸ். என்ன சார் சாதனை படிச்சிருக்காங்க? ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூப்பர் 750 அப்படிங்கிற மகளிர் ஒற்றையர் பிரிவில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம். தி ஃபர்ஸ்ட் சாம்பியன், முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றார். யாரு சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா PV சிந்து. சோ PV சிந்து அவர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப PV சிந்து அவர்கள் முதல் முறையாக ஜப்பான் ஓபன் டென்னிஸ், ஜப்பான் ஓபன் அப்படிங்கறது 750 சூப்பர் 750 சூப்பர் 750 அப்படிங்கிற போட்டியில முதல் முறையாக சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறாங்க PV சிந்து. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
முதல் முறையாக சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை வென்றிருக்கிறாங்க பி.வி. சிந்து. பி.வி. சிந்து அவர்கள் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க குரூப் 1 அதிகாரியா இருக்காங்க. விளையாட்டுல சாதிச்சதுனால அந்த மாநிலம் அப்படிங்கிறது தெலுங்கானாவில் அவங்களுக்கு குரூப் 1 ஆபீசர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்ப பி.வி. சிந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க? பேட்மிண்டன் அப்படிங்கிறது. எந்த ஓபன்ல ஜெயிச்சிருக்காங்க? ஜப்பான் ஓபன் சூப்பர் 750 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜப்பானுடைய தற்போதைய பிரதமர் யார்? சனே தகாய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சோ அதோட யுனிக்னு ஒண்ணு இருக்கு. ஜப்பானோட ஒரு யுனிக் என்னது? இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் சன் ரைஸ் ஆகுது. முதல்ல சூரியன் உதயமாகக்கூடிய நாடு இது ஜப்பான். இந்த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். அப்ப ஈஸ்ட் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய நேஷன் தான் யாரு? ஜப்பான். ஜப்பானோட கேபிட்டல் சிட்டி டோக்கியோ. உலகிலேயே அதிகமான மக்கள் வாழக்கூடிய நகரம் டோக்கியோ. டோக்கியோ வந்து நம்பர் 1ல இருக்கு. டோக்கியோ அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி சீனா இருக்கு, நம்ம டெல்லி இருக்கு, வெஸ்ட் பெங்கால் இருக்கு. நம்ம ஊர்ல ரெண்டு இது வந்துருது. வெஸ்ட் பெங்காலும் வந்துருது, பிளஸ் வந்து டெல்லி வந்துருது. 2 வந்துருது. சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பி.வி. சிந்து பத்தி பாத்துட்டோமா? ஜம்மு காஷ்மீர்ல மழையா 12 பேர் உயிரிழப்பான். ஜம்மு காஷ்மீர்ல இப்ப பெய்யக்கூடிய மழை வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனா. ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டல் சிட்டி இது ஸ்ரீநகர் இருக்கு, ஜம்மு இருக்கு. ஸ்ரீநகர் இருக்கு, ஜம்மு இருக்கு. யார் அங்க முதலமைச்சர்? உமர் அப்துல்லா. அப்ப உமர் அப்துல்லா அப்படிங்கிறவங்க எந்த கட்சி? தேசிய மாநாடு கட்சி. தேசிய மாநாடு கட்சி அப்படிங்கிறது. சரியா? 370 35A எதை பற்றியது? ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுக்கறதா 370 35A. சரி, 370 அப்படிங்கிற ஆர்டிகல் 370 எதற்காக பேசு பொருளாச்சு? முழு நீலப்படம் அப்படிங்கறதா எடுத்திருக்கிறாங்க. பிளஸ் அதுக்கு இந்த வருஷம் 72வது தேசிய விருது கிடைச்சிருக்கு. 72வது தேசிய விருது கிடைச்சிருக்கு. 72வது தேசிய விருது தமிழ் படத்துல எந்த படத்துக்கு 3 விருது? அமரன்கிற திரைப்படத்துக்கு 3 விருது கிடைச்சிருக்கு. சரியா? நடிகர் தனுஷ் 2 அவார்டு வாங்குறாரு. ராய் என்ற திரைப்படத்துக்காகவும் கேப்டன் மில்லர் அப்படிங்கிறதுக்காகவும் 2 அப்படிங்கிறது. அதே போல மம்முட்டி எந்த படத்துக்காக? பிரம்மயுகம்ங்கிறதுக்காக சிறந்த நடிகர். சரியா? சிறந்த நடிகர். சோ அதே மாதிரி அந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யாரு? யாமி கௌதமி எந்த படத்துக்காக? ஆர்டிகல் 370 அப்படிங்கிறதுக்காக வாங்குறாங்க, வைக்கிறாங்க. சரியா? சோ முதல் பக்க செய்தியில கொஞ்சம் பேசாதீங்க, நீங்க பேசுங்க. மகாராஜா திரைப்படமும் இருக்கு. சரியா? இதுதான் முதல் பக்க செய்திகள்ல இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பாக்குறோம். எழுதி வச்சுக்க. விக்சித் பாரத் உங்களிடமிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. விக்சித் பாரத் அப்படின்னா என்னன்னா வளர்ச்சி அடைந்த இந்தியா. விக்சித் பாரத்னாவே வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்முடைய டார்கெட் எந்த வருஷம் அபிநயா? 2047. என்ன சிறப்பு 2047ல? 100th இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வருது. 100th இண்டிபெண்டன்ஸ் வருது. ITR என்ன? ITR இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். ITR என்னது? இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். கவர்மெண்ட் ஜாப் போயிட்டீங்கன்னாவே முதல் வருஷத்துலேயே இது உணர்வீங்க. IT ரிட்டர்ன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. IT ஆக்ட் எந்த வருஷம்? இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்ப நம்ம IT தானே பேசிட்டு இருக்கோம். இன்கம் டாக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். 61 IT ஆக்ட் அப்படிங்கிறது வந்து அமெண்ட்மெண்ட் 2025 முக்கியமானது அமெண்ட்மெண்ட் இருக்கு. சரியா? அப்ப 31 ஜூலை அப்படிங்கிறது லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க இந்த பினான்சியல் இயருக்கு. ஸோ IT ரிட்டர்ன் பண்றதா இருந்தா வருமான வரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா யாரு அறிமுகப்படுத்தினா? ஜேம்ஸ் வில்லியம்சன். எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாரு? 1861 அப்படிங்கிறது. கைல்வெளி 1861 எதற்காக அறிமுகப்படுத்தினாங்க? அது பப்ளிக் அசெட்ஸ் வந்து நிறைய டேமேஜ் பண்ணாங்க. அதை வந்து ஈடுகட்டுறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இந்தியன்ஸ்ட 1861 என்ன பண்ணாங்க? வரி டாக்ஸ் வாங்கினாங்க. எத்தனை வகையான வரி இருக்கு கார்த்திகா? என்னென்ன? டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸஸ் யார் வந்து நோடல்? CBDT-னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்க. ஆயிஷா GST எக்ஸ்பென்ஷன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ். சந்தியா GST எங்க இருந்து நம்ம ஃபாலோ பண்றோம்?
கனடா அப்படிங்கிறது ஞாபகம். கனடா இப்ப என்ன பேசு பொருளா இருக்கு இப்ப ரீசெண்டா? FIFA வேர்ல்டு கப் 3 நாடுகள் சேர்ந்து நடத்துறதுல கனடா ஒரு நாடு. US, கனடா, மெக்சிகோ. US, கனடா, மெக்சிகோ. அடிச்சிட்டான் பாருங்க ஸ்பெயின். மெஸ்ஸி அப்படிங்களுடைய கனவு தகர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அண்ட் சீனியர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ யங் பிளட். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 700 டைம்ஸ் ஸ்பெயின் தான் எடுத்துட்டு போச்சு. 700 டைம்ஸ், ஒன்லி 300 ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு. அங்க 39, இங்க 19. அந்த ரேஞ்சில் விளையாடுறான். ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ். அவ்வளோ ஒன்லி டிஃபெண்ட் தான் பண்ணாங்க. ஒன்னு கூட அங்க கொண்டு போகவே இல்லை. அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா சூப்பரா 16 அவங்களுக்கு ஏதோ ராசி போல 16 ஆண்டுக்கு பிறகு 16வது அந்த மாதிரி அடிஷனல் 30 மினிட்ஸ் கொடுத்ததுல 16வது நிமிஷத்துல 16 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2010 நெதர்லாந்து அடிச்சாங்க ஸ்பெயின். இப்போ அர்ஜென்டினாவை அடிச்சிருக்காங்க. அர்ஜென்டினா அடிச்சிருந்தா 4th டைமா இருக்கும். அவதானே? ஸ்பெயின் வந்து இப்ப 2nd டைம். அப்ப கனடா நடத்துதா? கனடா நடத்துது. ஐடி என்னன்னு படிச்சிட்டோமா? ஐடி ஆக்ட் அப்படிங்கிறது வந்து 2025 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்களா? 1961 இருக்கா? 1961 இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகத்துக்கான சாசனம். பேராசிரியர் பழனித்துறை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சோ இது நமக்கு தேவையில்லை. அடுத்து, அரசு பள்ளிகளை மூடுவது என்ற பேச்சுக்கு இடமில்லை. யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ராஜ்மோகன். அமைச்சர் ராஜ்மோகன். பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு? ராஜ்மோகன். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் விஸ்வநாதன். ஏஐ மினிஸ்டர் மிஸ்டர் குமார். அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வினோத் கும்பகோணம். இல்லையா? வினோத் கும்பகோணம் அப்படிங்கிறது. ரூரல் டெவலப்மெண்ட் பிஸியானம். ஸ்போர்ட்ஸ் அர்ஜுனா. ஃபிஷரிஸ் ஸ்ரீனா. ஃபிஷரிஸ் ஸ்ரீனா. சுற்றுலாத்துறை டூரிசம் ராஜேஷ்குமார், காங்கிரஸ்ல இருந்து. சரியா? ராஜேஷ்குமார் அப்படிங்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது யாருங்க வந்து மைனாரிட்டி? ஷாஜஹான். ஷாஜஹான் எந்த தொகுதி? பாபநாசம். வன்னியரசு சோசியல் வெல்ஃபேர். சரியா? சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லி. எந்த ஊரு? திண்டிவனம். பேசுங்க. திண்டிவனம் அப்படிங்கிறது. மிஸ்டர் ரமேஷ் ஸ்ரீரங்கம். இந்து அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஷெட்யூல் காஸ்ட்ல வந்த முதல் அமைச்சர் யாரு? பரமேஸ்வரன். காமராஜரோட பீரியடு. பரமேஸ்வரன் காமராஜர் பீரியடு அப்படிங்கிறது ஞாபகம். நாடாளுமன்றத்தில் மேகதாது விவகாரத்தை எழுப்ப திமுக திட்டம். மேகதாது அணை எந்த 2 மாநிலங்களுக்கு இடையில? தமிழ்நாடு அண்டு கர்நாடகா. கர்நாடகாவோட தற்போதைய சிஎம் டிகே சிவகுமார். கர்நாடகால இஸ்ரோ இருக்கா? கர்நாடகா எப்போ கர்நாடகான்னு மாறிச்சு? 1973. அதுக்கு முன்னாடி மைசூர். இஸ்ரோ உருவானது. இஸ்ரோ பலவீனப்படக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இஸ்ரோ வந்து பலவீனப்படக்கூடாது. இஸ்ரோவோட தற்போதைய தலைவர் யாரு? வி நாராயணன். அவர் எந்த ஸ்டேட்? தமிழ்நாடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். யாருங்க சதீஷ் தவானோட இயக்குனர்? முத்துச்செழியன் அப்படிங்கிறது. ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பருவத் தேர்வு வினாத்தால் குழப்பம். கரூர் தனியார் நிறுவனத்திற்கு சீல். தாவேகா எம்எல்ஏடம் பேரம் பேசிய வழக்கு. திடக்கழிவு மேலாண்மை சீர்குலைவதால் அதிகரிக்கும் மீத்தேன் வெளியேற்றம். மீத்தேன் அப்படிங்கிறது எலமெண்டா காம்பவுண்டா? காம்பவுண்ட் அப்படி சொல்றோம். CH4. வேறு என்ன பெயர் இருக்கு இதுக்கு? இயற்கை வாயு, நேச்சுரல் கேஸ்னு சொல்லலாம், அல்லது சதுப்பு நில வாயுன்னு சொல்லுவாங்க, குளோபர் ஹேஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ், நிறைய இருக்கு. மந்த வாயு கிடையாது. அது இனட்ன்றது வேற. இனட் கேசஸ் அப்படிங்கிறது ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், அதெல்லாம் வந்து நம்ம மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். இது அல்ல. ஸோ சென்னையில நாளொன்றுக்கு உருவாகும் திடக்கழிவு மட்டும், அதாவது வேஸ்ட், சாலிட் வேஸ்ட். திடக்கழிவுனாவே சாலிட் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட் வந்து 6500 டன்னா. ஒன்லி சென்னை 6500 டன் இருக்கு. திடக்கழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய சாலிட் வேஸ்ட் ஆகுறது ஒரு நாளைக்கு.
பெருங்குடியில இருக்கு, கொடுங்கையூர்ல இருக்கு. ரெண்டு அந்த திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது அந்த குப்பை கொட்டுறாங்கல்ல, பெருங்குடிங்கிற பிளேஸ், இன்னொரு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுங்கையூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இதுக்காகவே 450 ஏக்கரா இந்த குப்பையில கூட்டுறதுக்கே 450 ஏக்கர் மெயின்ஸுக்கு தேவைன்றனால சொல்றேன். ஜெனரல் அவேர்னஸ், திடக்கழிவு மேலாண்மை குறித்து எழுதுகன்னு சொல்லி மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. திடக்கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. எஸ் சொல்லுங்க. 450 ஏக்கர், 450 ஏக்கர் எந்த எந்த ரெண்டு பிளேஸ்ல இருக்கு? பெருங்குடி அண்ட் கொடுங்கையூர் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மீத்தேனை கட்டுப்படுத்த எளிய வழிகள் அப்படி சொல்றது. மீத்தேன் ஏன் முக்கியத்துவம் பாருங்க, சூப்பர். மீத்தேன் ஏன் முக்கியம்? why methane is important? so why methane is so important? ஏங்க மீத்தேன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, மீத்தேன் எடுக்கும் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்களா டெல்டால? அதை எதிர்த்தாங்களா? அதை கைவிட்டுட்டாங்க. யார் கொண்டு வந்தா? ONGC கொண்டாங்க. ONGC என்னது? ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், அதான் ONGC. அந்த மாதிரி ONGC. அப்போ மீத்தேன் ஏன் முக்கியத்துவம் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சயின்ஸ்ல பயாலஜில படிப்போம். ஏன் சார் முக்கியம்? ஒண்ணு, வெப்பமயமாதலுக்கு காரணமான பசுமை இல்ல வாயுக்களில் ஒன்று. இது வந்து எழுதி வச்சுங்க. கிரீன் ஹவுஸ் அப்படிங்கறதுல ஒரு கேஸ்ல ஹைட்ரஜன், இந்த மீத்தேன் இதெல்லாம் முக்கியமானது. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படி ஒரு கேள்வியே இருக்கு, கம்பல்சரி மெயின்ஸ்ல கேட்பாங்க. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அந்த மாதிரி பசுமை இல்ல வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வெப்பமயமாதலுக்கு, அதாவது குளோபலைசேஷன், சாரி குளோபல் வார்மிங், குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான ஒரு வாயு அப்படிங்கறது மீத்தேன் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டாவது, இது என்ன சார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அட்மாஸ்பியர்ல வளிமண்டலத்தில் வெப்பத்தை அதிகரிக்க அதிகமாக தக்க வைக்கும் திறன் உடையது. தக்க வச்சுக்கிறது, அதாவது வந்து அப்சர்வ் பண்றது ஹை டெம்பரேச்சர் அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணக்கூடியது அட்மாஸ்பியர்ல. அட்மாஸ்பியர்ல எத்தனை அடுக்கு இருக்கு திவ்யா? 5 இருக்கு. 4 5 சொல்லுமா? ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். 5 அடுக்கு இருக்கும். கீழே ட்ரோபோ, அதுக்கு மேல ஸ்ட்ராட்டோ, அதுக்கு மேல மீசோ, அதுக்கு மேல அயனோ, அதுக்கு மேல எக்ஸோஸ்பியர். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணி 1000 சேலரி வாங்குறாரு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணி 1000 ரூபாய் சேலரி வாங்குறாரு அப்படின்னு. சோ கீழே வந்து ட்ரோபோ, மேல ஸ்ட்ராட்டோ, மீசோ, அயனோ. இந்த அயனோக்கு இன்னொரு பேரு தெர்மோ, அதனால ஐடி கம்பெனி சொன்னேன். ஐடினாவே தெர்மோ, ஐடி. அயனோஸ்பியர் ஆர் தெர்மோஸ்பியர், அயனோஸ்பியர் ஆர் தெர்மோஸ்பியர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அட்மாஸ்பியர்ல வெப்பம் அந்த மாதிரி இருக்கிற அதிகரிக்கிறத தடுக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. மூணாவது, உயிர் கழிவுகள் ஆக்சிஜன் இல்லாமல் அழுகும் போது உருவாக்குறது. நம்ம தானே, நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு உயிர் அப்படிங்கிறது இறக்குது, உயிர் கழிவுகள் சொல்றோம்ல, பயோ வேஸ்ட் சொல்லுவோம். என்ன வேஸ்ட்? பயோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய. அது வந்து என்ன ஆகிறதுக்கு? மக்கிறது சொல்றோம்ல, டீகம்போஸ் ஆகிறதுக்கு, அந்த டீகம்போசன் ஆகிறதுக்கு முக்கியமா பயன்படுது. சோ குப்பை கடங்களில் தீ விபத்துக்கு முக்கிய காரணமாகுது. தீ விபத்து ஏற்படுறதுக்கு குப்பை கடங்கள்ல இந்த மாதிரி மீத்தேன் வந்து அவசியம் சொல்றாங்க. மீத்தேன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கா? கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. கார்பன் அப்படிங்கறதோட வேலன்சி நம்பர் 4. கார்பனோட அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாஸ் நம்பர் 12. கார்பன் சார்ந்த கெமிஸ்ட்ரிக்கு பேரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. என்ன கெமிஸ்ட்ரி? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா தமிழ்ல கரிம வேதியியல். கரிமம் அப்படின்னு சொன்னாவே சரியா. அப்ப கார்பானிக் அப்படிங்கறது முக்கியமானது. கார்பன். இதுல குறிப்பா ஆசிட்ல 2 வகையான ஆசிட் சொல்லியிருப்போம். என்னென்ன ஆசிட்? ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட்னா அதோட சோர்ஸ் விலங்குகள் தாவரங்கள்ல இருந்து பெறக்கூடியதுங்க. விலங்குகள் தாவரங்கள்ல இருந்து இயற்கையா கிடைக்கிறது எல்லாமே கரிமம். அப்படி புரிஞ்சுங்க. அப்ப இது வந்து ஆர்கானிக் ஆசிட்னா மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ்ல இருந்து. இன்ஆர்கானிக் சொல்றோம்ல, ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னா கனிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கனிம வேதியியல். இது கரிமம் அப்படிங்கிறது. திரிணாமுல் உத்தவ் கட்சி அதிருப்தி எம்பிக்கள் விவகாரம். திரிணாமுல் உத்தவ் தாக்கரே எந்த கட்சி? சிவசேனா. சரியா. அப்ப திடக்கழிவு மேலாண்மை பார்த்துட்டோம். இதுவும் இன்னைக்கு உண்டான பேப்பர்ல முக்கியமானதா இருக்கு அப்படின்னு பாக்குறோம்.
ஜம்மு காஷ்மீர் மழை வெள்ளத்துல 12 பேர் உயிரிழப்பா, பலர் மாயமாயிருக்காங்களாம். பலர் மாயம். உமர் அப்துல்லா அமித்ஷா ஆலோசனை. உமர் அப்துல்லா எந்த கட்சின்னு சொல்லி பார்த்தோம்? தேசிய மாநாடு கட்சி. தேசிய மாநாடு கட்சி எந்த ஊர்ல முதலமைச்சர் இருக்காரு? ஜம்மு காஷ்மீர். நாகாலாந்துல நிலச்சரிவு, வீடுகள் புதைந்தன, 3 உயிரிழப்பு. உத்தரகாண்ட்ல நிலச்சரிவு. சோ வட மாநிலங்கள் எல்லாத்துலயும் லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது நிலச்சரிவு. அப்ப நிலச்சரிவு ரொம்ப முக்கியம். உத்தரகாண்டோட கேபிட்டல் சிட்டி டேராடூன். உத்தரகாண்டோட கேபிட்டல் சிட்டி டேராடூன். டேராடூன் எத்தனையாவது, சாரி, உத்தரகாண்ட் எத்தனையாவது மாநிலம்? 26. 26 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சத்தீஸ்கர். 25 கோவா, 26 சத்தீஸ்கர், 27 உத்தரகாண்ட், 28 ஜார்க்கண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது தண்டனைக்குரிய குற்றம். மாநிலங்களவையில் மசோதா இன்று தாக்கல். எழுதி வச்சுங்க. வந்தே மாதரம் அதை வந்து நீங்க அவமதிச்சீங்க அப்படின்னு சொன்னா, சரியா, வந்தே மாதரம் அப்படிங்கறத அவமதிச்சா மாநிலங்களவையில சோ அதான் தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லிட்டு ராஜ்யசபா அப்படிங்கறது வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. எவ்வளவு சார் தண்டனை? 3 ஆண்டுகள் வரை சிறை அப்படின்றாங்க. 3 years சிறை அப்படிங்கறத போக முடியும். 150 years. ராஜ்யசபால இன்னைக்கு தாக்கல் செய்ய போறாங்க. யாரோ உருட்டிட்டு இருந்தீங்க, யாரு? எதுவும் பேசணுமா? someone wants to. யார் இப்பதான் உள்ள வராங்க? சரி, ஓகேமா. வந்தே மாதரம் அப்படிங்கறது 1875 டேட் நவம்பர் 7. சரியா, நவம்பர் 7. எந்த டேட், எந்த இயர்? 18. அண்ணாமலை ட்ரை பண்ணிட்டே இருந்தியாப்பா? வந்தே மாதரம் 1875 நவம்பர் 7. ஓகேப்பா. எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு? 180 வருஷம். யாரு? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. எந்த நூலு? ஆனந்த மடம். அங்க இருந்து எடுத்தாங்க. ஆனந்த மடம். வந்தே மாதரம் நேத்தி கூட அந்த இவர் பேசும்போது, டைரக்டர் பேசும்போது, இதுல எல்லாம் அனுப்பியிருக்காங்கல்ல, ஸ்கை ரூட் அந்த நிறுவனத்தினுடைய அந்த டைரக்டர் பேசும்போது, பிரைம் மினிஸ்டர் பேசும்போது வந்தே மாதரம் அதை வந்து சொல்லியிருந்தார், மென்ஷன் பண்ணியிருந்தார். அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி. ராமர் கோயில் விவகாரம் நன்கொடை முறைகேடு இருக்கா? ராமர் கோயில் நன்கொடை முறைகேடுல முக்கிய குற்றவாளின்னு சொல்லுங்க சம்பத் ராய். ராய்ங்க. ராமர் கோயில் அறக்கட்டளையை மறுசீரமைக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் நிர்மோகி அகாரா அப்படின்னு நிர்மோகி அகாரா வந்து ஒரு மனு போட்டிருக்காராம். நிர்மோகி அகாரா அப்படிங்கிறது 3 ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் பயணம். ஆனா நல்லா பாருங்க, இது எல்லா கோவில்களுமே. ஏன் இப்ப சிரிச்சீங்க? என்னம்மா? நம்ம பிரதமரா? சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டெம்பிள்ஸ், சர்ச், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாஸ்க், இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் நீங்க இலவசமாக அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, எப்பவுமே இலவசம் தாங்க, தட் இஸ் நோ மணி அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அந்த அங்க வரக்கூடிய, அதாவது அதுக்கு தொண்டு செய்யறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. நிச்சயமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட மேத்யூ அப்படிங்கறதுல 10:8 இலவசமாக அதமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். ஏன்னா அது மேமன் ஸ்பிரிட்னு சொல்லுவோம். மேமன்னா ரொம்ப முக்கியமானது. மென்னு மேமன் அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஊழியக்காரர் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதுல அழகா சொல்லியிருப்பாரு, அடுத்த லைன்ல சொல்லியிருப்பாரு, ஒன்னு உலக பொருளுக்கும், இன்னொன்னு உன்னதமானவருக்கும். அதாவது கடவுளுக்கும் பிளஸ் காசு வாங்கிட்டாவே அங்க மேமன் ஸ்பிரிட்னு அர்த்தம். காசு வாங்கிட்டாவே, நீங்க காசு போட்டுட்டாவே அந்த மாதிரி. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அந்த காணிக்கை பெட்டின்னு ஒண்ணு இருக்கும். அவங்க யூதர்கள் முறையில இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தர் 2 பேரை காமிச்சு கொடுப்பாரு, என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. 2 பேர், ஒரு பாட்டியம்மா வந்து பாத்தீங்கன்னா அதுட்டு இருந்த 2 அந்த காசை கொண்டு போய் உள்ள போடுவாங்க. ஒருத்தர் 200 ரூபா போடுறான்னு வச்சுக்கோம். யாரோடது ரொம்ப சிறப்புன்னா, அவங்க தாங்கிட்ட இருந்த ஒரு 3 ரூபா வச்சிருக்காங்கன்னா 2 ரூபாய் போட்டாங்க. அவர் 3000 வச்சிருந்துட்டு 300 ரூபாய் போட்டிருக்காரு. அப்ப யாரோடது அப்படிங்கறது பெருசுன்றதுக்காக சொல்லியிருப்பாரு. பட் அதோட முக்கியமா சொல்றது, இலவசமா பெற்றீர்கள், இலவசமா கொடுங்கன்னு சொல்றாரு. பணக்காரர்கள் பரலோகத்துக்கு வரவே முடியாதுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு. ஒட்டகம் இருக்குல்ல, அந்த ஒட்டகமானது அந்த ஊசி இருக்குல்ல, ஊசியோட துவாரம் இருக்குல்ல, அதுக்குள்ள போயிடுமா.
அது கூட போயிடும். அதை விட யாரு சார் வர முடியாது, பணக்காரர்கள் பரலோகத்துக்கு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் சொல்றாரு, அது மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கு இடமில்லை. இந்த வார்த்தையை கொண்டீங்களே, மனுஷகுமாரன்றது இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே படைச்சதாக சொல்றாங்க. ஆனா அவருக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லைன்றாங்க. சோ அவர் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மாட்டு கொட்டகையா தங்குறது கூட இல்லை, ஒரு சத்திரம் தங்குறதுக்கு. அதே மாதிரி கழுதுக்குள்ளதான் வருவாரு, கழுதையில தான் அவருடைய பயணம். எவ்வளவு பெரிய அந்த மாதிரி இருக்கிறது. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டர் வெளிப்படுத்தினதுல இந்த 7 இப்பதான் போயிட்டு இருக்குன்னா 1969 தான் நம்ம நிலவுலையே கால் வச்சோம். பேசுங்க. 1969 தான் நிலவுலையே கால் வச்சோம். இன்ன வரைக்கும் 15 லட்சம் தான் போயிருக்கோம். சன்னுங்கிறதுக்கு 15 லட்சம் கிலோமீட்டர் தான் போயிருக்கோம். புரியுதா? அது இருக்கு. இங்க இருந்து பூமியில இருந்து எத்தனை கோடி? 15 கோடி. 15 கோடி கிலோமீட்டர். அப்ப நீங்க அந்த பிரபஞ்சத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினைக்கிறோம் அங்கங்க போய் பாக்குறான் வைக்கிறான், அறிவியல் பெருக்கம் ஏற்படும், மீண்டும் வருகைக்கு முன்பாக ஒரு அறிவியல் பெருக்கம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? 666 அது ஒரு கான்செப்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவியல் பெருக்கம் முத்திரை போடாத, ரெவல்யூஷன் எழுதும்போது முத்திரை போடாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன முத்திரை போடாதன்னா, தேடட்டும், மனுஷன் தேடட்டும், எல்லா வகையும் தேடட்டும், எங்கெங்கெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இருக்குன்னு. ஸ்டீஃபன் வில்லியம் பிளமிங் பார்த்தோம்ல, காட்ஸ் அந்த மாதிரி பாட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் ஒருத்தரே இல்லை அப்படின்னா பிரபஞ்சம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கு. இப்போ we are in நம்ம ஒரு பிளானட் தானே, we are in the 4th பிளானட், சோலார் சிஸ்டத்துல 3rd. மெர்குரி, வீனஸ், எர்த் 3வது இடத்துல இருக்கும். அப்படித்தானே? நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம அந்த அங்க இருக்கிறவனுக்கு நம்ம ஸ்பேஸ். அப்படித்தானே? ஸ்பேஸ்னா என்ன? இடம். ஒரு ஸ்பேஸ் இருக்கா? ஸ்பேஸ்னா என்ன? ஒரு இடம், ஒரு வெற்றிடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஆமா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேற்கு வங்கம் சட்ட ஒழுங்கு குறித்து முதல்வருடன் அமித்ஷா ஆலோசனை. யாருங்க மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர்? சுபேந்து அதிகாரி. சுபேந்து அதிகாரி. அவர் எந்த கட்சி? பிஜேபி. கரோனா அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? இல்லையா? போயிருச்சா? இருக்கு. எழுதி வச்சுங்க. ஆந்திரா 4 கரோனா நோயாளிகளின் மாதிரிகளில் ஓமைக்ரான் RF5 ஓமைக்ரான் RF5 அப்படிங்கிறது இருக்கு. ஓமைக்ரான் RF5 அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கான். ஓமைக்ரான் இப்ப இருக்கக்கூடியது ஓமைக்ரான் தான். ஓமைக்ரான் RF5. சரியா? இப்போ எந்த நாட்டில் எஃபோலா வைரஸ் பரவல்? காங்கோல ஆல்ரெடி இருந்தது. எப்ப? 76 முத வந்தது 1976. 1976 மீண்டும் அப்படிங்கறது வந்திருக்கு. மீண்டும் 17 முறை பரவி இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா? கேரளாவிலையும் மேகாலயாவிலையும் ஸ்கூல் காலேஜ் கல்லூரிக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. ஏன்னா நேற்று மேட்ச் ஆரம்பிச்சதே 12 மணிக்கு. சரியா? ஸோ மேட்ச் ஆரம்பிச்சது 12 மணிக்கு. எவ்வளவு நேரம் விளையாடுவாங்க? 90 நிமிஷம். எவ்வளவு நிமிஷம் விளையாடுவாங்க? 90 நிமிஷம். 90 நிமிஷம் வரைக்கும் எந்த கோலும் இல்லாததுனால மீண்டும் ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்தாங்க. மீண்டும் 30 மினிட்ஸ் கொடுத்ததுல கரெக்டா 16th மினிட், 16வது மினிட். சரியா? யார் அடிச்சா அந்த கோல? இல்ல, ஸ்பெயின் தான் அடிச்சாங்க. யாரு? டோரஸ். அவர் தான் அடிச்சாரு. சரியா? 16வது இடத்துல. நிறைய பேர் சொல்றது மெஸ்ஸிட்ட பாஸ் பண்ணவே இல்லை, மெஸ்ஸிக்கு பாஸ் பண்ணிருந்தா, கரெக்டா பாஸ் பண்ணிருந்தா அவர் அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க எல்லாம் யங்ஸ்டருங்க. ஸ்பெயின்ல இருக்கிறவங்க பூரா யங்ஸ்டர். சரியா? அரசு மருத்துவமனையில் வாங்சுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை. யாருங்க வாங்சு? ஜம்மு காஷ்மீர் நீட்டுக்கு எதிராக அவர் என்ன விருது வாங்கி இருக்கிறதா சொன்னோம்? ராமன் மக்சஸே விருது. என்ன விருது? ஏசியாவினுடைய நோபல் பிரைஸ் அழைக்கப்படக்கூடிய ராமன் மக்சஸே விருது. ராமன் மக்சஸே விருது எந்த நாடு கொடுக்குது? பிலிப்பைன்ஸ் கொடுக்குது. பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் சிட்டி மணிலா. பிலிப்பைன்ஸ்ல என்ன பேங்க் இருக்கு? சோ முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. இங்கிலாந்துக்கு வெண்கலம். ஏன்னா அவங்கதான் அந்த 3வது இடத்தை பிடிச்சவங்க. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஸ்பெயினா? கேபிட்டல் சிட்டி மேட்ரிட். ஸ்பெயினோட கேபிட்டல் சிட்டி மேட்ரிட். இங்கிலாந்துக்கு வெண்கலம். 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை வீழ்த்தியது. இந்த நியூஸ் நாளைக்கு தான் வரும். ஏன்னா பேப்பர் வந்து 12 மணிக்கெல்லாம் பிரிண்ட் ஆயிடும். சரியா? பேப்பர்லாம் 12 மணிக்கெல்லாம் பிரிண்ட் ஆயிடும்ன்றனால இந்த நியூஸ் இன்னைக்கு இல்லை. ஆனா நமக்கு ஸ்பெயின் ஜெயிச்சதான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படித்தானே? எவ்வளவு மோதிரம் கொடுக்க போறாங்களா? எத்தனை மோதிரம் கொடுக்க போறாங்க? 2026 2026 மோதிரம். சரியா? அதுல சாம்பியன்ஸுக்கு 30 மோதிரம் அப்படின்னு கொடுக்க போறாங்க. 30 அப்படிங்கிறது எத்தனை நாடு நடந்துச்சு? 3 நாடுகள் நடத்தினாங்க. யார் யாரு? USA, மெக்சிகோ, கனடா.
யுஎஸ்ஏ, மெக்சிகோ, கனடா அப்படிங்கிறது. ஒரே ஆட்டத்தில் 10 கோல்கள் சாதனை. முதல் பாதியில் 4 கோல்கள் அடித்த இங்கிலாந்து, இரண்டாவது பாதியில் மேலும் 2 கோல்கள் அடித்தது பிரான்சும் பதிலுக்கு 4 கோல்கள் அடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்பியன் பட்டத்துடன் வரலாறு படைத்தார் பி வி சிந்து. எந்த போட்டியில? பேட்மிண்டன், ஜப்பான் ஓபன் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அடுத்து என்ன சார் முக்கியமானது இதான். ஸோ நாளைக்கு அந்த டீடைல்ஸ் பார்ப்போம். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க என்ன. சீனாவிலையும் திடீர் நிலச்சரிவா, 8 பேர் உயிரிழப்பு. ஈரான் மீதான தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தியது அமெரிக்கா. ஈரான் அப்படிங்கிறோட கேபிட்டல் டெஹ்ரான். ஈரானோட அதிபர் மசூத் பெசஸ்கியான். அங்குள்ள சீனியர் மோஸ்ட் மதகுரு முஸ்தபா கமேனி. உக்ரைனோட தலைநகர் கியூ மீது ரஷ்யா விடிய ஏவுகணை தாக்குதல். ஒரு உயிரிழப்பு, 16 பேர் காயம். உக்ரைன் தலைநகர் கீவ்ல. அப்ப ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி மாஸ்கோ. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின். எழுதி வச்சுங்க. மலையடிப்பட்டி எழுதுங்க, முக்கியம். இது நமக்கு டெக்ஸ்ட்லயே வரும். மலையடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு அகழ்வாய்வு. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸாவேஷன் அப்படிங்கிறது முக்கியம். மலையடிப்பட்டி எந்த மாவட்டம் சார்? சங்கரன் கோவில் எந்த மாவட்டம்? தென்காசியில் வரும். தென்காசி மாவட்டம், தென்காசி. அப்ப தென்காசி மாவட்டம் அப்படிங்கறதுல சங்கரன் கோவில் அருகில மலையடிப்பட்டி அப்படிங்கறதுல கீழடிக்கு இணையான ஒரு கிணறு கண்டுபிடிச்சிருக்காங்களா? கீழடியில இருக்கிற மாதிரியே ஒரு கிணறு கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடி அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல வருது? சிவகங்கை, தமிழ்நாடு சிவகங்கை அப்படிங்கறதுல. சிவகங்கையில மட்டும் எத்தனை இடம்? 4 இடம். அகரம், கொந்தகை, மணலூர், கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர். 4 பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பக்கத்துல புதுக்கோட்டையில கொற்பனை கோட்டை. விருதுநகர்ல வெம்பக்கோட்டை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மானியம் கிடைக்காதால் முடங்கிய வெள்ளி கொலுசு உற்பத்தி மையம். அவ்வளவுதாங்க. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 42 அடி கனஅடியா. மேட்டூர் அணைக்கு வேறு பேரு ஸ்டான்லி அணை. நல்லா பேசுங்க. ஸ்டான்லி அணை. மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு 1934 அப்படிங்கிறது. ஸோ 1934ல கட்டினாங்க. ஸ்டான்லி அணை ஒரு பேரு என்னன்னப்பா? ஸ்டான்லி அணை அப்படிங்கிறது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துங்க. ஸோ ஐ வில் ஆஸ்க் ஒன் பை ஒன். இண்டிவிஜுவலா ஒன்னொன்னு சொல்லணும். இன்னைக்கு நடத்துனதுல நீங்க ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லணும். அதுல நான் கூடுதல் இருந்தா நான் கேட்பேன். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். அம்பிகா are you ready? அம்பிகா சொல்லலாமா? புதுக்கோட்டை சொல்லுங்க. புதுக்கோட்டை. அம்பிகா சொல்லுங்க. சார், தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல நியர் சங்கரன் கோயில் மலையடிப்பட்டியில அகலாய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடிக்கு இணையா கிணறு கண்டுபிடிச்சிருக்காங்க சார். எஸ், கீழடிக்கு நிகரான ஒரு கிணறு, முதுமக்கள் தாழி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சங்கரன் கோவில் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல மலையடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். இது எந்த மாவட்டத்துல வருதுன்னா தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம் எங்க இருந்து பிரிஞ்சது? திருநெல்வேலியில இருந்து பிரிஞ்சது. திருநெல்வேலியில இருந்து தென்காசி அப்படிங்கிறது பிரிஞ்சது. குற்றாலம் எங்கதான் வருது? தென்காசி தான் வருது. குற்றாலம் எங்க வருது? அப்ப என்ன ஸ்பா என்று அழைக்கப்படுது? சவுத் இந்தியாவோட ஸ்பா. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது குற்றாலம். அண்ணாமலை ஒண்ணு சொல்லுங்க. அண்ணாமலை சொல்ல மாட்டாரு. ஓகே. கார்த்திக், சென்னை. சார், வந்தே மாதரம் அவமதிப்பது தண்டனைக்குரிய குற்றம் சொல்லியிருக்காங்க. இன்னும் சரியா இல்லையா கார்த்திக்? வாய்ஸ்ல ஒரு தொய்வு தெரியுது. இன்னும் சரியா இல்லையா? சரியாயிடும். ரொம்ப முக்கியமானது. சரி.